கடுப்பா இருக்கு. சண்டே வந்தாலே செலவு. ஒரு நாளைக்கு சண்டே வந்தாலே ஒரு 1500 தூக்கி தலை கட்ட வேண்டியதா இருக்கு. சண்டே எடுக்காத மண்டே எடு. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு உன் மண்டையை எடுத்துருவேன். நானு உன் மண்டையை எடுத்துருவேன். சொல்லிட்டேன். மண்டை வாங்கிட்டு வந்தியா? மண்டை வாங்கிட்டு வரணுமா? ஆட்டு தலை வாயில தான் வந்துட போகுதுடி. தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிடாத. நல்லா வரும் உனக்கு வாயில. என்னைக்குதான் வராம வந்திருக்கு. ஆட்டு தலை வாங்கிட்டு வான்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? கொஞ்சம் டைம் கொடு. இங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் ஆகும் தஞ்சாவூர் போயிட்டு வரதுக்கு. எடுத்துட்டு வரேன் தலையை வெட்டி. நீ தானே கேட்ட தலை வேணும்ட்டு. அதுக்கே தஞ்சாவூருக்கு போகணும். அங்கதான் உங்க அப்பா இருக்கான். அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. இதா புடி புடி. எவன்டி கண்டுபிடிச்சான் இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து கறி சோறு தின்னணும், மீன் தின்னணும், இறா தின்னணும்ட்டு? என்ன கண்டுபிடிக்கணும்? மோட்டர்ல தண்ணி வெளியில அவ்வளவு கொட்டிக்கிட்டு கிடக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீங்க? நான் வந்து மோட்டர் ஆஃப் பண்றேன். திறந்து விடுவோம் பக்கெட்ல தண்ணி வீணா போகுது. எவன் கண்டுபிடிச்சான்னு கேக்குறேன் நான் இந்த சண்டைய. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு என்ன சண்டைனா கண்டிப்பா தின்னே திருணுமா? நான் அன்னைக்கு சிக்கன் சாப்பிடலாம் சண்டே போகாதா? மட்டன் திங்கலாம் போகாதா? உங்களுக்கு மீன் திங்கலாம் போகாதா? போகாதுடா. ஏன் மத்த இடத்துல தின்றீங்களே? போகாது. அதெல்லாம் சண்டே கண்டிப்பா தின்னே தீரணும்னு வந்து முடிவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏய், சோத்து விஷயத்துல ஏன்டா அப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிற? நம்ம எல்லா நாளும் சாப்பிட்டாலும் அந்த ஒரு 200 ரூபாய் தின்ற கோழி இன்னைக்கு 300 ரூபாய்ன்றா 360 ரூபாங்கறா. நீங்களா தின்றனால தானே இப்படி விலை ஏறி போகுது. மூடிட்டு இருக்க மாட்டீங்களா? பாரு உள்ள டிவி லைட் எல்லாம் அப்படியே விட்டு கிச்சன்ல நின்று இருக்க. எவன் கரண்ட் பில் கட்டுறது? உங்க அப்பா வந்து கட்டுவான். எதுக்கு எங்க அப்பா கட்டணும்? நீ கட்டு. ஏன் எங்க அப்பா என்ன தலைய? நான் உன்னை கட்டல. அந்த மாதிரி உங்க அப்பா கரண்ட் பில் கட்ட சொல்லு. நான் உன்னை கட்டனல்ல. என்ன கட்டனல்ல. அப்ப நீ தான் கட்டணும். நான் ஏன் கட்டணும்? நீ தான் கட்டணும். நான் கட்ட முடியாது. உன் வீட்டுக்கு நீ கட்டாம ஏன் அப்பனா? நான் இருக்கிறது இந்த வீட்ல எத்தனை மணி நேரம்? மிஞ்சி போனா சொல்லு. கரெக்டா காலையில 10 மணிக்கு போறேன். அதோட நைட்டு 10 மணிக்கு வரேன். சோ 12 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. நைட் நான் தூங்குறது பார்த்தேன்னா ஒரு 3:30 மணி 4 மணிக்கு தான் கிளம்பி வாக்கிங் போயிடுறேன். நான் இந்த வீட்ல இருக்கிறதே மொத்தமே 4 மணி நேரம் தான். 5 மணி நேரம் கூட வச்சுக்கோ. ஆமா. நான் இதுக்காண்டி நீ தாடி இங்க புரண்டு கிடக்குற சுத்தி சுத்தி. நான் பொம்பளை அடக்கொடக்கமா லட்சணமா வீட்ல தான் இருக்க முடியும். உன்ன மாதிரி நான் ஊர் சுத்த முடியுமா? நான் ஊர் மேய முடியுமா? கடுப்பா இருக்கு. சண்டே வந்தாலே செலவு. ஒரு நாளைக்கு சண்டே வந்தாலே ஒரு 1500 தூக்கி தலை கட்ட வேண்டியதா இருக்கு. சண்டே எடுக்காத மண்டே எடு. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு உன் மண்டையை எடுத்துருவேன். நானு உன் மண்டையை எடுத்துருவேன். சொல்லிட்டேன். மண்டை வாங்கிட்டு வந்தியா? மண்டை வாங்கிட்டு வரணுமா? ஆட்டு தலை வாயில தான் வந்துட போகுதுடி. தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிடாத. நல்லா வரும் உனக்கு வாயில. என்னைக்குதான் வராம வந்திருக்கு. ஆட்டு தலை வாங்கிட்டு வான்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? கொஞ்சம் டைம் கொடு. இங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் ஆகும் தஞ்சாவூர் போயிட்டு வரதுக்கு. எடுத்துட்டு வரேன் தலையை வெட்டி. நீ தானே கேட்ட தலை வேணும்ட்டு. அதுக்கே தஞ்சாவூருக்கு போகணும். அங்கதான் உங்க அப்பா இருக்கான். அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. அப்படியே குச்சி எடுத்துரும் பாத்துக்கோ. உனக்கு பொண்ணையும் கொடுத்தது இல்லாம என் அப்பாவை வச்சு நல்லா வாடுறியே நீ. எதுக்கு இந்த ஓட்டு ஓட்டுறீங்க? வாடுறாங்க உங்க அப்பாவை குப்பையா? மட்டும் நான் மொத்தமா நான் அப்படியே சாப்பிட போறேன்னா நீ சாப்பிட போற. வயிறு எரியுதுப்பா. இந்த சண்டே வந்தாலே பயமா இருக்கு. ஐயோ ஆண்டா நான் சண்டே வருதுன்னு சொல்லிட்டு காலை எழுந்தவொன்னே உங்களுக்கு சேமியா உப்புமால சிக்கனு, அதெல்லாம் மத்தியானம் பார்த்தா மட்டனு, அதெல்லாம் தலைகறி வேற. இல்ல நைட்டுக்கு வேற பார்த்தோன்னா கொஞ்சம் சிக்கன் 1/2 கிலோ அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சு தோசை விட்டு வரேன்ட்டு. ஏன் நான்வெஜ் எல்லாம் தின்னவே மாட்டீங்களா? இல்ல சண்டேவே போகாதா? 2000 3000 செலவு வைக்க இழுத்து விடுறீங்க. என்னடா இது குடும்பம்? எதுக்குடா கல்யாணம் பண்ணனே தெரியலையே. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. நீங்க எல்லாம் பண்ணாதேன்ற. தயவு செஞ்சு சொல்றேன், கல்யாணம் பண்ணாதீங்கன்ற. கல்யாணம் பண்ணி தலைவலியா இருக்கு. இந்த வீடு பிரச்சனை, அந்த பிரச்சனை, செல்போன் பிரச்சனை. ஒரு வீட்டுல 4 செல்போன் 4 பேருக்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 1500 ரூபாய். இந்த பாரு சிக்கன் சண்டே ஒரு 1500 ரூபாய். மறுபடியும் வெளியில போனோம், பீச்சுக்கு போனோம், பார்க்குக்கு போனோம், சினிமாக்கு போனோம், அதுக்கு போனோம், லொட்டு போனோம், ஃபங்க்ஷன் போனோம், இங்க போனோம், அங்க போனோம். முடியலப்பா சாமி 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 முடியலப்பா. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்க கிளம்பிக்காதீங்கன்ற. நான் யாரையும் என்ன மிஞ்சி போனா என்ன மிஞ்சி போனா ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். என்னடா இந்த பழமொழி நல்லா இருக்கு. பழமொழி இல்ல. அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க இப்படியே ஒரு ஆம்பளை வந்து சாவணுமான்னு கேட்கிறேன் நானு. கேட்டா நாங்க தான் ஆம்பளைங்களா, நாங்க தான் குடும்பத்தை காப்பாத்தணுமா? ஏன் ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் பேர் வரலன்னு தேவையான ரேஷன் கார்டுங்கிறேன் நானு. ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் பேர் இல்ல, ஆனா அதுல வர காசு யார் ஆட்டி போடுறது? நீ தானே போட்ட.
அந்த காசுல புடிங்கி தின்ன மட்டும் நல்லா நாக்கு ஊறுதோ அப்ப இதெல்லாம் செய்யணும். புரியுதா? குடும்பம் என்ன சும்மாவா? அதான் தப்பா இருந்துச்சு சொல்லிட்டா. என்ன நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம மறுபடியும் பொண்ணு பார்க்க வரேன், நீ வீட்டுக்கு போ. உன்னை பிடிக்கலன்னு சொன்னா திரும்பி போயிட்டா. ஐயோ டைம் டிராவல் பண்றீங்களோ? ஆமா ராதா, என்னால சத்தியமா ராதா தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன் ராதா, தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இப்ப கடுப்பு இருக்கு ராதா. ஒரு ஃப்ரீடம் கிடையாது, எங்கேயும் போக முடியல, வர முடியல. இது என்ன இது வாழ்க்கை? தக்காளி வெங்காயம் கட் பண்ணுமா? What nonsense you are talking about me? ஆமா சாப்பிடணும்ல, கறி வாய்க்கு ருசியா நல்லா வலிச்சு நக்கணும்ல. ஐயோ சத்தியமா சொல்றேன், என்கிட்ட மட்டும் அந்த டைம் டிராவல் வாட்ச் அந்த மிஷின் கிடைச்சது. நான் சத்தியமா அந்த 2007 2006 அப்படியே பேக்ல போயிட்டு திரும்ப வந்து சத்தியமா உன்னை கட்டி நீ இல்ல ஒன்ன மட்டும் சொல்ல, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். அவனுக்கு குடும்பம் கிடைக்கல, குழந்தை குட்டி இல்ல, பொண்டாட்டி கிடைக்கல, நல்ல பொண்டாட்டி அமையலன்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உனக்கு எல்லாம் இருந்தும் உனக்கு வாழ தெரியுதா பாத்தியா? நான் என்ன சொல்றேன், ஃப்ரீடம் வேணும் ராதா. ஒரு சரக்கஷ்ட ஒரு ஸ்மெல்லோட வீடியோ வர முடியல. அங்க நின்னுட்டு கொய்யா பழம் சாப்பிடணும், அப்புறம் தண்ணி தடங்கணும், அது அமிர்தத்தை மூக்கல விட்டு சொருகணும். எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. அஜந்தாப்புக்கு போடணும். அதே மூக்கல விட்டு சொருகுறீங்க. என்ன பண்றது? நீங்க அப்படியே பக்கத்துல கதவை தந்தா உள்ள போக வேண்டியதானே? அதனால கதவை தந்தா அங்கேயே நிக்கிறது. அப்படியே நாங்க அப்படி கிராஸ் பண்றப்ப குப்பன் ஸ்மெல்ல வரும், உடனே குஷ்டி வந்துட்டான் பாரு. இந்த பார் கிராஸ் பண்றதுனால கிடையாது, ஆல்ரெடி நாத்தத்தை குடிச்சிட்டு தான் வந்திருக்கு, அது உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கும். அதுலயே மூக்குல அமிர்தாஞ்சு தடவை வாயில் சென்டர் அடிக்கும். அதான் சத்தியமா சொல்றேன், ப்ளீஸ் நம்ம பண்ணலாம். வீட்டுல பேச நானே வீட்டுல பேசுறேன். என்ன நம்ம பேசாம வந்து கொஞ்ச நாளைக்கு லிவிங் டுகெதரா வரலாம் ராதா. இந்த புருஷன் பொண்டாட்டி வேண்டாம் ராதா. ஓ லிவிங் டுகெதர் மூஞ்சிக்கு கேக்குதோ? நீ அப்ப இப்படி தான் இருந்துட்டு வர இப்ப இருக்கிற கல்ச்சர்லாம் லிவிங் டுகெதர் தான். வர்றாங்க ஒரு மாசம் ஒரு வருஷம் வாழ்றாங்க, பிடிக்கலனா பிரிஞ்சிட்டு போயிடுறாங்க. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? குழந்தைலாம் பெத்துக்க மாட்டாங்க. நம்ம தமிழ் பண்பாடு இதாடாடா. என்ன ராதா பண்றது? இப்ப இருக்கிற விலைவாசிக்கு தமிழ் பண்பாடு இல்ல, இங்கிலீஷ் பண்பாடு இல்ல, தெலுங்கு பண்பாடு இல்ல, மலையாளம் பண்பாடு இல்ல, எந்த பண்பாடும் வேண்டாங்கற. ஓ ஃபாரின் லைஃப் வாழலாம்னு பாத்துட்டீங்க சார். யூரின் லைஃபே வாழ முடியல, இதுல எங்க போய் நான் ஃபாரின் லைஃப் வாழ்றது ராதா? முதல்ல பெட்ல யூரின் போறது நிப்பாட்டு. யார் நானு? இந்த பாரு கழுத்து பிடிச்சு சாவச்சுரும் பாத்துக்க. என்ன பத்தி பேசறானே அப்படி. ஃபாரின் ரேஞ்சுக்கு போயிட்ட. முதல்ல ஒழுங்கா யூரின் அடிடா போடா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சிரிப்பா சிரிக்கிற. என்ன பண்றது? இன்னைக்கு சண்டே ஞாபகம் வச்சுக்கோ. சண்டே தான். என்ன பாப்பா சண்டை போட போறியா? வேற என்ன பண்ண போற? போய் சமைக்கிற வேலைய பாரு. ஹெல்ப் பண்ணு எனக்கு. என்னால முடியாது. எதுனா நான் தக்காளி வெங்காயம் நான் இது கட் பண்ணா கிச்சன்ல ஏன் வேலையா? அது அப்ப ஏன் வேலையா அது? எனக்கு பேர் எழுதி வச்சிருக்கால ராதா மட்டும் தான் பாப்பா. இது என்ன புது ட்ரெண்டா இருக்கு? அதெல்லாம் இல்ல. ஏய் எங்க அப்பா தாத்தாலாம் பண்ணலடி அதெல்லாம். இப்போ நீ என்ன பண்ண வைக்கிறீங்க? அப்பா தாத்தா பண்ணலனா அதுக்கு நீ பண்ண மாட்டியா? இது என்ன நீங்க சமைச்சறவங்க கூட வந்து நின்னு தக்காளி வெங்காயம் கட் பண்றதுக்கு நாங்க படிக்க வச்சாங்க எங்க அப்பா MBA. ஓ பசிச்சா சீக்கிரம் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஏய் பா சாப்பாடு வேணா, நீ வேணா, இது குடும்பம் வேணா. நான் போறேன், இங்க விட்டுரு, என்ன விட்டுரு.